கேட்ஜெட்டுகளின் பயன்பாட்டை குறைத்தல். இந்த பழக்கம் தொலைபேசிகள், டேப்லெட்டுகள் அல்லது கேமிங் கன்சோல்கள் போன்ற கேட்ஜெட்டுகளை குறைவாக பயன்படுத்த நனவான தேர்வு செய்வது பற்றியது. இதன் பொருள் அவற்றை முற்றிலுமாக பயன்படுத்துவதை நிறுத்துவது அல்ல, மாறாக அவற்றை எப்போது, எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்வது. உங்கள் திரையில் செலவிடும் நேரத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் மற்ற முக்கியமான செயல்களுக்கு நீங்கள் அதிக நேரத்தை உருவாக்குகிறீர்கள். இந்த பழக்கம் கவனம் செலுத்தவும், சிறப்பாக தூங்கவும், உங்களை சுற்றியுள்ள உலகத்துடன் ஆழமாக இணைந்திருக்கவும் உதவுகிறது. உண்மையான வாழ்க்கை உதாரணங்கள் மற்றும் விளைவுகள். கவனத்தையும் படைப்பாற்றலையும் மேம்படுத்துகிறது. ரோஹன் என்ற மாணவன் தனது டேப்லெட்டில் பல மணி நேரம் செலவழித்ததாக கற்பனை செய்யுங்கள். இதனால் அவனால் வீட்டு பாடத்தில் கவனம் செலுத்த முடியாமல் போனது. மேலும் திரையை பார்க்காமல் இருக்கும்போது சலிப்பாக உணர்ந்தான். அவன் இரவு உணவுக்கு பிறகு தனது டேப்லெட்டை ஒதுக்கி வைக்க முடிவு செய்தான். இது ஒரு புத்தகம் படிக்க, படம் வரைய அல்லது குடும்பத்துடன் போர்டு கேம் விளையாட அவனுக்கு அதிக நேரம் கொடுத்தது. இதனால் அவன் பள்ளியில் சிறப்பாக கவனம் செலுத்துவதாகவும் மேலும் ஆக்கப்பூர்வமாக உணர்வதாகவும் கவனித்தான். சிறந்த தூக்கம். கேட்ஜெட்டுகளின் திரைகளிலிருந்து வரும் நீல ஒளி உங்கள் மூளையை இன்னும் பகல் நேரம் என்று நினைக்க வைத்து தூங்குவதை கடினமாக்குகிறது. தூங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு கேட்ஜெட்டுகளை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் மூளை இயற்கையாகவே ஓய்வெடுக்க தொடங்குகிறது. இது ஆழ்ந்த, நிம்மதியான தூக்கத்தை பெற உதவுகிறது. இதனால் நீங்கள் புத்துணர்ச்சியுடன், அதிக ஆற்றலுடன் விழித்தெழுவீர்கள். நிஜ உலக தொடர்புகளை மேம்படுத்துகிறது. நீங்கள் ஒரு திரையை பார்க்காத போது உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பேசவும், சிரிக்கவும், விளையாடவும் அதிக வாய்ப்புள்ளது. உதாரணமாக, இரவு உணவின் போது உங்கள் தொலைபேசியை ஒதுக்கி வைப்பது உங்கள் பெற்றோருடன் நல்ல உரையாடலை நடத்த அனுமதிக்கிறது. இந்த எளிய செயல் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தி முக்கியமான சமூக திறன்களை வளர்க்க உதவுகிறது.